தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்டாகும்படி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், பொய் உரையாத ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆதி முதல் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய பாக்கியம். பாவத்தின் சம்பளம் மரணமாகிய மரணத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். அவர் இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு அவர் இருந்து வாசம் பண்ணி உங்களை சகல சத்தியத்தில் நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தெரிந்து கொண்டவர் இந்த பூமியில உங்களை விட்டு விட்டு செல்வதற்காக அல்ல, அவர் இருக்கிற இடங்களில் கொண்டு போவதற்காக தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க செய்யறேன்னு சொல்லி செய்யாம இருப்பாங்க, கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம இருப்பாங்க, கண்டுக்கிறேன்னு சொல்லி கண்டுக்காம இருப்பாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் இது பண்றேன்னு சொல்லி செய்யாம இருப்பாங்க. ஆனா பொய் உரையாத ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது உண்மையானால் அவர் பக்கத்துல கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் உங்களையும் என்னையும் கைவிடாமல் நடத்துகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்னார் மோசே அந்த மத்தேயுல 28ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா.